அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு வங்கியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 91 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேட் ஏ போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில். என்னென்ன போஸ்டிங், எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் 48 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஏஎம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 4 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரி 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் 5 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 10 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 1 போஸ்ட்டுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. பிளான்டேஷன் அண்டு ஹார்டிகல்ச்சர் 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஃபிஷரிஸ் 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங் 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. லேண்ட் டெவலப்மெண்ட் அண்டு சாயில் சயின்ஸ் 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு 2 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 1 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர எக்கனாமிக்ஸ் 2 போஸ்டிங், லீகல் 2 போஸ்டிங் மற்றும் புரோட்டோக்கால் அண்டு செக்யூரிட்டி 4 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 21 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 44,500லேருந்து 89,150 வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஃபிசியோமெட்ரிக் டெஸ்ட்டு மேண்டேட்ரி கண்டிப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2த்தில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில் மற்றும் கன்னியாகுமரி, தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாம் அண்டு ஃபேஸ் 3 ஃபிசியோமெட்ரிக் டெஸ்ட் வந்து சென்னையில் மட்டும் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எஸ்டி, எஸ்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு 150 ரூபா. இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 850 ரூபா ஆன்லைன் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆர்டிபிஎஸ், லீகல் அண்டு புரோட்டோக்கால் அண்டு செக்யூரிட்டிக்கு 20/12/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் ஆர்டிபிஎஸ் மற்றும் லீகல் இவங்களுக்கு 25/1/2026 அன்னைக்கு ஃபேஸ் 2 செகண்ட் லெவல் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஃபேஸ் 3 ஃபிசியோமெட்ரிக் டெஸ்ட்டு டேட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் ஆன் தி வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஃபைனல் இன்டர்வியூ டெஸ்ட்டு மட்டும் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆன்லைனில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/11/2025. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க. நன்றி, வணக்கம்.